ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பாயசம் தான். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாசிப்பருப்பு வெல்லம் வச்சு டக்குன்னு இப்படி ஒரு பாயசம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது நான் வந்து பாசிப்பருப்பு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வெல்லம் வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். நான் பாகு வெல்லங்கிறனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். 100 கிராம்ஸ் பாசிப்பருப்புக்கு 150 to 200 கிராம்ஸ்க்குள்ளே வெல்லம் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் தேங்காய் பால், ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம அந்த பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சுப்போம். ஏன்னா நம்ம அடுத்தால தேங்காய் பால், இந்த வெல்லம், பாகு தண்ணி எல்லாமே ஊற்ற போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த 100 கிராம்ஸ் பாசிப்பருப்புக்கு நம்மளுக்கு 7 to 8 கிளாஸ் பாயசம் கிடச்சிரும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வெறும் பாசிப்பருப்பை 2 விசில் எடுத்துப்போம். இது ஈஸியாக குக்கர்லேயே டக்குன்னு முடிச்சிடலாம். எல்லாமே 2-3 விசில் வச்சு நம்ம எடுத்துடுறோம். ஸோ இப்போ 2 விசில் வச்சோன்னே நம்ம முக்கால்வாசி பதம் நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பு. இப்போது நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற வெல்லம் அந்த தண்ணியோடு சேர்த்து நான் போடுறேன். இது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கணுனால நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவு எடுத்துருக்கிறேன் வெல்லம். இல்லை நல்ல ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 150 கிராம்ஸ் போதும். நான் 100 கிராம்ஸ் பாசிப்பருப்புக்கு அளவு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம அந்த வெல்லத்தையும் போட்டு திருப்பி ஒரு 2 விசில், ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில், இப்போ ஒரு 2 விசில் வச்சிட்டோன்னா இப்போது நல்லா ரெடி ஆகிடும். பசங்க ஏதாவது ஸ்வீட் கேட்டாங்கன்னா நம்ம அந்த பாசிப்பருப்பு வெல்லம் இருந்தாலே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சுகரை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் வச்சு நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இது கூட ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிக்காய், ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பாலும் ஊற்றிடுவோம். இன்கேஸ் தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசும்பால் கூட ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் ஊற்றி நம்ம சிம்மில் திரும்பவும் வச்சுருவோம் பாயசத்தை. ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு நெய் 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். இதுக்கு ரொம்ப நெய் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் தாளிக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம் எதுனாலும் போடலாம். ஸோ நம்மளுடைய பாயாசம் அவ்வளோ சட்டுன்னு முடிஞ்சிடும். இது 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம விசில் போடுறனால டக்குன்னு 2-4 விசிலில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம சிம்மிலே பாயசத்தை வச்சுருக்கோம். தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி அதில் நம்ம நெய் தாளித்து போட்டு சிம்மில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்மளுக்கு எப்போயாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் கூட இதை டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த பாயசம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Have a nice day.